எல்லோருக்கும் கடவுள் பயம் உண்டு. ஏன் பெரியாருக்கு கடவுள் பயம் இல்லை? கடவுள் பயம் இருப்பது சராசரி மனிதனின் இயல்பு. என்னால இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல. இப்ப யாருகிட்ட முறையிட முடியும்? அப்பாவிட்ட சொன்னாலும் இது நடக்காது, அம்மாவிட்ட சொன்னாலும் நடக்காதுங்க போறது. இதெல்லாம் போய் கண்டவன்ட்ட சொல்லாத, உன் குலதெய்வத்திட்ட சொல்லு, நீ நம்புற கடவுள்கிட்ட சொல்லு, அதை போய் மண்டியிட்டு அழுது முறையிடு, உன்னை அவன் காப்பான் என்பது நம்முடைய முன்னோருடைய வழிகாட்டுதல். அதை இறை அச்சம் என்று பலர் சொல்லுகிறார்கள். பெரியாரிடம் அது இல்லை. ஏன்? எப்படி அவரால் கடவுளை இல்லை என்று சொல்ல முடிந்தது? கடவுளை வழிபடாமல் எப்படி 94, 95 வயது வரையில் வாழ முடிந்தது? பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்து எப்படி அவரால் மன அமைதியோடு வாழ முடிந்தது? ஏனென்றால் அவர் நம்மை போன்ற சராசரி மனிதராக இல்லை. சில வளையங்களை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே தன்னை அவர் முடக்கிக் கொள்ளவில்லை. அதை தாண்டி நிற்கிறார். அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை. அதிலே நாம் யாரும் குறுக்கீடு செய்யவில்லை. ஒருவருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை, ஒருவருக்கு மகாவிஷ்ணுவின் மீது நம்பிக்கை அல்லது சிவன் மீது நம்பிக்கை. அது அவரவருடைய நம்பிக்கை. எந்த ஒரு தனி மனிதரின் நம்பிக்கைக்குள்ளும் நாம் தலையிடவில்லை. ஆனால் அப்படி நான் கண்டும் காணாமல் கடந்து போக முடியாது என்கிற பொறுப்புணர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் பெரியார். எப்ப எக்கேடு கெட்டா கெட்டுட்டு போட்டு, எவனோ இவனை ஆதிக்கம் செய்யட்டும், எவனோ இவன் உழைப்பை சுரண்டட்டும், இவன் கிடந்து இப்படி உழலட்டும், நமக்கு சேஃபா நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, ஒரு ஜாதி கௌரவம் இருக்கு, நாம அப்படியே வாழ்ந்துட்டு போகும் என்று அப்படி கடந்து போகக்கூடியவர் அல்ல பெரியார். நீ அறியாமையில் கிடக்கிறாய் என்று சொல்ல, அதற்கான ஆதாரங்களை காட்ட, அதற்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். நீ இப்படி மூட நம்பிக்கைகளில் கிடந்து உழலாதே. யாரோ ஒருவன் உன் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி சுரண்டி பிழைக்கிறான். நீ கொண்டிருக்கிற சாதி உணர்வு இன்னொருவனுக்கு பயன்படுகிறது. நீ கொண்டிருக்கிற மத உணர்வை இன்னொருவன் சுரண்டலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். மத உணர்வை தூண்டி விட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, அது நமக்கு பயன் தரும் என்று அவன் இதை பயன்படுத்திக் கொள்கிறான். சாதி உணர்வை தட்டிவிட்டால் இவர்கள் ஒன்று சேருவார்கள், அதில் நாம் குளிர்காயலாம் என்று இன்னொருவன் பயன்படுகிறான். ஆனால் நீ கிடந்த இடத்திலேயே கிடக்கிறாய். உன் வாரிசுகளும் அப்படி கிடந்த இடத்திலேயே கிடந்து உழலுகிறது. நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகள் காடு கழனிகளில் கிடந்து உழலும் அடிமைகளாக வாழும் நிலை நீடிக்கிறது. ஆடு மாடுகளை மேய்க்கிற, சாணி வாருகிற நிலையில் தொடர்ந்து உன் வாரிசுகளே அதற்காக பிறக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதிலிருந்து நீ மீள வேண்டும், நீ விடுதலை பெற வேண்டும். இதை சொல்லுகிற போதுதான் இவன் எதை கண்டு அச்சப்படுகிறானோ அதையே நேரடியாக தாக்குவது. நீ கடவுளுக்கு அச்சப்படுகிறாய், அங்கே ஒன்றுமில்லை, கடவுள் என்ற எதுவும் இல்லை, நீ அச்சப்படாதே என்று அந்த அச்சத்தை போக்குவதற்காக கடவுள் இல்லை என்று சொன்னார். அது அவருடைய உத்தி. அது கடவுள் இருக்கா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்வது அவருடைய வேலை இல்லை. சரி, இருந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அவரை நேரில் வந்துட்டா என்ன கேட்பீங்கன்னு கேட்டாங்க. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன்னாரு. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன், நம்பிட்டு போறேன்னு சொன்னார். இதுதான் பெரியார்.